Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th physics English mediumக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 marks, 3 marks, 5 marks questions with answers ஓட இருக்கு. உங்களுக்கு prepare பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனல்ல அப்டேட் பண்றோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. PDF வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறோம், நீங்க அங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டோட்டலா 1 to 11 சாப்டர்ஸ்க்கான 2 mark, 3 mark, 5 marks questions with answers ஓட இருக்கு. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் கீ பாயிண்ட்ஸாக மெயின் பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நல்லா படிக்கிறவங்களும் இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபார்முலா, ஈக்குவேஷன், டயக்ராம்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதனால் சர்க்யூட் வச்சு வர கொஸ்டின்ஸ்லாம் கிளியராக அட்டன் பண்ணுங்கள். இதே போல் டெரிவேஷன், ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணாலே ஃபுல் மார்க் வந்து கிடச்சிரும். தியரியை விட தியரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இந்த சர்க்யூட் வச்சு வர கொஸ்டின், டெரிவேஷன், டயக்ராம் வச்சு வர கொஸ்டின்ஸ் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார்முலாலாம் கரெக்டாக எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க. டயக்ராம் வச்சு வர கொஸ்டினுக்கு டயக்ராம் வந்து நீட்டாக இருந்தால் அதுக்கு நேமிங் கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலே ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல். இதில் இருக்க மாதிரி எழுதினாவே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். எல்லா 2 mark, 3 mark, 5 marksையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதுக்கான ஆன்சர்ஸை இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சீரீஸ் கனெக்ஷன்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், சீரீஸ், பேரலல், பிரின்சிபல் ஆஃப் பொட்டான்ஷியோமீட்டர் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இஎம்எஃப் ஆஃப் 2 cells கம்பேர்ட், அதுவும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு அதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். இது 3rd யூனிட்டுக்கான 2 marks வருது. ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அடிக்கடி கேட்குறது. 3 marksல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்கான ஆன்சர்ஸோடு இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். 1 to 11 சாப்டர்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 mark, 3 mark, 5 marks questions with answersோடு இருக்குது. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். செல்ஃப் இண்டக்டன்ஸ், இஎம்எஃப் பை சேஞ்சிங் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அந்த டைப் கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது, அதையும் கவரப் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், லாஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் 1 to 11 சாப்டர்ஸ்க்கான 2 mark, 3 mark, 5 marks questions with answers மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைப்லலாம் கொஸ்டின்ஸ் வரும். டிஃபரன்ஸ் பிட்வீனில் கேட்பாங்க, அப்ளிகேஷன்ஸ் அந்த டைப்பில் கேட்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸில் கேட்பாங்க, லாஸ் பேஸ்டு அந்த டைப்பில் கேட்பாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த டைப்பில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸில் கொஸ்டின் கேட்கலாம், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அந்த பேஸ்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ
இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக ஒரு கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலில் அடிஷ்னலாக அதுவும் இருக்கிறதால அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதில் இருக்க மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணால் கூட போதும். நல்லா படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ் இதை கட்டாயம் படிச்சுக்கோங்க. இதில் இருக்க மாதிரி எழுதினாலே போதும். ஏன்னா இதில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிளாக, அவ்வளோ டஃப்பாலாம் இல்லை. கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்கிறதால உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1 மார்க்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. புக் பேக் 1 மார்க்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க 1 மார்க்ஸ்லாம் படித்தாலே நீங்கள் 15க்கு 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 2-3 மார்க்ஸ் தான் நியூ கொஸ்டினாக கேட்பாங்க. யூனிட் 10க்கான 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இது. Thank you, all the best.